பர்வதமலைக்கு போகிறோம். ஸோ போகிற வழில பசிக்குதுன்னு வந்து எங்களுக்கு வந்து இந்த போமோகிரானேட்டை தோலை உரித்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டே நாங்கள் வந்து போகிறோம். ஸோ என்ன மலையை பற்றி பேசினோம்னா, இந்த மலை வந்து மலைக்கெல்லாம் அரசன் மாதிரி சொல்கிறாங்க. ஆஞ்சநேயர் வந்து மலையை தூக்கிட்டு போகும்போது அதில் விழுந்த சிதறல் தான் இந்த மலைன்றாங்க. அப்படியே பேசிட்டு கோயிலுக்கே வந்துட்டோம். ஸோ ஆட்டோவில் வந்து ஒருத்தருக்கு 50 ரூபாய். இது வந்து காட்டுப்பாறைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாறையில் வந்து போகும்போது இங்கே நிறைய மங்கீஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து இப்போ சிவனோட காலடியும் இங்கே வந்து இருக்குது, மலை மேலேயும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படியை நம்ம ஆரம்பிக்கிறோம் பயணத்தை. படி வந்து ஒரு 1263 படிக்கட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கல்பாறைக்கு போகிறோம். அங்கே வந்து ஒரு பெல் இருந்துச்சு. ஸோ அதை அடிச்சு வச்சு விளையாடிட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் போகும்போது இந்த கரும்பாறை வழியெலாம் இருக்குது. இந்த ஆரம்பம் தான் இந்த ரூட்டே இல்லை, நம்ம தப்பாக போடுவோம். ஸோ இதுதான் ஆபத்தான ஒரு இடம். ஸோ இங்கே வந்து அந்த கம்பியை பிடிச்சி தான் ஏற முடியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த படிக்கட்டுலாம் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மண் சிமெண்ட் எடுத்து வந்து அவங்களா கட்டினதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஸோ அப்படியே உள்ளே போகும்போது வந்து நம்ம வந்துட்டோம் மேலே. ஸோ இப்போ வந்து எல்லா சாமியும் நம்ம வந்து கும்பிட்டுட்டு சிவனை பார்த்தோம். இங்கே வந்து என்ன பெரிய விஷயம்னா, சிவனோட அந்த கருவறைக்குள்ளே வரைக்கும் நம்ம போகலாம். ஸோ நான் இதில் போகல, பட் என் ஹஸ்பண்ட் போனாங்க. ஸோ இது வரைக்கும் போய் நம்ம நல்லா கும்பிடலாம். ஸோ நந்திக்கிட்டையும் நாங்கள் வந்து கும்பிட்டோம். ஸோ எல்லா சாமியும் நல்லா கும்பிட்டுட்டு நாங்கள் உடனே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இருட்டாயிடுச்சுன்னு ரொம்ப கஷ்டம், எங்களுக்கு காலெலாம் ரொம்ப குத்திச்சு இறங்குமே. ஸோ அப்படியே போகிற வழியில் சாப்பிட்டுட்டு என்ன சாப்பிட்டோன்னு நாங்கள் எடுக்க மாட்டோம். ஸோ அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு.